குமார சம்பவம். குமரனோட வீட்டுக்கு மேல் பொசிஷன்ல உள்ள குமரவேலை யாரோ கொலை செஞ்சிடுறாங்க. இது யார் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க, இதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சது. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஓகேவா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆஹா ஊஹுன்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாக ஜானரை ஷிஃப்ட் பண்ணி பிளாக் காமெடியை உள்ள கொண்டு வந்துருவாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு சீன்லையும் காமெடி இருக்கும். அந்த காமெடிஸ் எல்லாமே தியேட்டரில் செம்மையாக ஒர்க் ஆச்சு. குறிப்பாக சொல்லணும்னா வினோத் சாகர்னு ஒரு ஆக்டர் இந்த படத்தில் வருவார். நெகட்டிவ் ரோலில் தான் அவரை நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் காமெடியில் பூந்து விளையாடி இருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி 4 சீக்வன்ஸ் வரும். அந்த 4 சீக்வன்ஸ்லுமே காமெடி வேற லெவலில் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பாலசரவனும் குமரனும் ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த சீனோட காமெடி இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். இது ஒரு பிளாக் காமெடி மூவி. காமெடி இதில் எப்படி இருக்கும்னா, ஒரு சீரியஸான சீனில் 4 பேர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஆனால் இந்த சீனில் 3 பேர் மட்டும்தான் பேசிப்பாங்க. இந்த சீன் முடிகிறப்ப இந்த சீனுக்கு ஏன்டா என்ன கூப்பிட்டீங்கன்னு 4வது உள்ள வந்தாலும் கேட்பான். இந்த மாதிரி தான் இந்த படத்தில் காமெடி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த படம் ஒரு தரமான படமாக வந்திருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுற விதத்தில் இருந்ததுனால கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒன் டைம் தியேட்டரில் ட்ரை பண்ணலாம்.